இந்த இரண்டாவது விழாவில் நாம் கூடி தேவ சமூகத்தில் செபிக்க, கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, வேத வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக நான் ஆண்டவரை சோதனைக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாம் தேட வேண்டும், ஒரு சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம். அதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், அசையாமல் இருக்கிற கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல எந்த சோதனைகள் வந்தாலும் நாம் அசையாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்படி அசையாமல் இருக்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்பது நல்லது. பாருங்க, நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நமக்கு முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில் கடைபிடித்த காரியங்களை பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க்கு என்கிற சுவிசேஷத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணினாரு? ஜெபம் பண்ணினார். திரும்பவும் இந்த வசனத்தை ஆண்களில் வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு, நம்ம வனாந்திரமான இடத்துக்கு போக முடியும்னா பரவாயில்ல, காலையில எழுந்து வழக்கமாய் செபிக்கிற ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியாரிட்டி ஒரே நேரத்தை நாம் குறித்து நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் காலையில எழுந்து, அந்த அதிகாலையில எழுந்து இருட்டோட எழுந்து தனிமையான ஒரு இடத்துல போய் அவர் செபிக்க வழக்கமாய் கொண்டிருந்தார் தன்னுடைய வாழ்க்கையை. தாவீது கூட பாருங்க, தான் முன்பு செய்து வந்த ஜெபத்தையே மேல் வீட்டறையில போயிட்டு பல கடிகள் திறந்திருக்க அவர் என்ன பண்றார்? தானியேல் அவர் என்ன பண்றாரு? செபிக்கிறவராய் இருக்கிறார். தானியேலுக்கு பிரச்சனை இருந்தது, செபிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் இல்லாதவர். அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கடக்க வல்லமை உள்ள தேவன். ஆனாலும் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக செபித்தார். நமக்கு எல்லாம் சரியா இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்குது, நாம் எதுக்கு ஜெபம் பண்றது, நாம் எதுக்கு பண்ணணும், நமக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாய் சந்திக்கப்படுகிறது என்கிற நிலைமை இருந்தாலும் சொல்லுங்க, நாம் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோம், நாம் திருப்தியாய் இருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறது என்கிற நிலைமை இருந்தாலும் வழக்கமாக தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளபடியாக, அந்த வல்லமை தான் அவர் ஊழியத்தில் மகத்துவமான காரியங்களை செய்தது. உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து மகத்துவமான காரியங்கள் நடக்க அதிகாலையிலே தேவ வல்லமையினாலே நீங்கள் நிறைந்திருப்பது, தேவ வல்லமைக்காக நீங்கள் காத்திருப்பது, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சிப்பது உங்களுக்கு மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி காலையில போயிட்டு சார்ஜ் ஏத்திக்கிற, நம்ம பேட்டரியில சுவிட்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பேட்டரி சுவிட்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம செல்போன் நம்ம அடிக்கடிக்கு அதுல சார்ஜ் இருக்குதாங்கிறத கவனித்துக் கொண்டே இருப்போம். சார்ஜ் இல்லை அப்படின்ற போது யாராவது போன் வந்தா கூட ஒரு நிமிஷம் இருக்க, நான் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் இல்லாம போயிருச்சுன்னா முக்கியமான ஏதாவது காரியங்களை செல்போனிலே நம்ம செய்வதில்லை. ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்ல முக்கியமா ஒரு செய்தியை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சார்ஜ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த காரியத்துல ஈடுபடுவது இல்லை. சார்ஜ் போட்டுக்கிட்டு பேசலாம், சார்ஜ் போட்டுக்கிட்டு டவுன்லோட் பண்ணலாம், சார்ஜ் போட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பணம் அனுப்பலாம், அப்படி இருக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். இதே மாதிரி தான்
நாம் சத்துருவை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக நாம் எடுத்த காரியங்கள் ஜெயமாக முடிய வேண்டுமானால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கணும், தேவ வல்லமை இருக்கணும். இந்த தேவ வல்லமையை அப்பப்போ ஏத்திக்கிறது இல்ல, காலையில ஃபுல்லா ஏத்திக்கிறது. ரெடியா சொல்லுங்க. தேவைப்படும் போது மாத்திரம் ஆண்டவரை தேடுவது அல்ல. அப்பப்போ ஏத்திக்கிறதுனா நமக்கு எப்பாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு தேவ சமூகத்துல போறதை விட எந்த ஆபத்து வந்தாலும் திட நம்பிக்கையோடு இருக்கிறதான ஒரு வல்லமை நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம பவர்ஃபுல்லான ஆளுதான் பிசாசு நம்ம கிட்ட வரமாட்டோம். ரெடியா சொல்லுங்க. சோதனைகளை நாம் எளிதாக கடந்து போகலாம், பிரச்சனைகளை எளிதாக மேற்கொள்ளலாம். ஆல்ரெடி நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம காலையிலே ஏற்றிக்கிட்டோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தால நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம பகல் முழுசும் நம்ம மற்ற வேலைகளிலே ஈடுபட்டு இருந்தாலும் எந்த தொந்தரவுகள் நமக்கு வந்தாலும், சரீர உபாதைகள் வந்தாலும், பிசாசினாலே தொந்தரவுகள் வந்தாலும், அடுத்தவர்களாலே தொந்தரவுகள் வந்தாலும் கர்த்தர் அதை எளிதாக கடக்கும்படி செய்வார், எளிதாக நாம் வெற்றி பெறும்படி செய்வார். அதனால இவர் பகல் ஃபுல்ல அற்புதங்களை அதிசயங்களை நடத்தும்படி இவருக்கு நேரமே இல்லை. பாருங்க, நம்மளாம் ஒரு பிரச்சனை பார்த்தா நெத்தி ஓடுறோம், போய் முட்டி போட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எப்படியாவது ஜெயிக்கணும், நல்லது வேண்டாம்னு சொல்லல. பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் போய் முட்டி போட்டு ஆண்டவர் பதில் தருவாரோ தரமாட்டாரோ என்று அங்கலாய்க்கிறத விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சார்ஜ் ஏத்தி வச்சுக்கிட்டோம்னா தைரியமாக இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கையில பணம் இருக்குது அப்படின்னும் போது ஏதோ ஒரு செலவு, திடீரென்று ஒரு செலவு வரும்போது அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறோமோ அந்த மாதிரி தேவ பலனாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிற போது சின்ன சோதனைகளையும் நாம் எளிதாக கடந்து முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில உருவாகுது. அவர் அதிகாலையில எழுந்து பாருங்க, தேவ பிரசன்னத்தால தன்னை நிரப்பிக் கொள்ளும்படியாக அவர் இருட்டோட அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் யாரு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க யார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த வேலையும் செய்வது தொடங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் இருப்பது மிகவும் நல்லது. நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய பலவீனங்களை நாம கேட்டுக்கிறோம், நம்ம பலவீனம் ஆயிடும். அவங்களுடைய பிரச்சனைகளை நாம கேள்விப்படுறோம், நம்ம பலவீனம் ஆயிடும். முதல்ல தேவ சமூகத்திலிருந்து நம்ம பலனோடு புறப்பட வேண்டுமானால் அவர் மலையிலிருந்து இறங்கி, அவர் வனாந்திரமான இடத்திலிருந்து இறங்கி பட்டணங்களுக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே போகும்போதெல்லாம் அவர் வெற்றியாய் திரும்பி வந்தார். இல்லையா சொல்லுங்க. அவர் தோற்று போகாம திரும்பி வந்தார். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் அதிகாலையில இருட்டோட ஈசாக்கு பாருங்க, தன் வழக்கமாய் போய் மாலை நேரத்துல தன் மனைவிக்காக, என் மனைவி எனக்கு வாழ்க்கை துணையாய் வருகிறவள் எப்படி ஆண்டவரை இருப்பாள் என்கிறதை குறித்து, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எனக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறது. தானியேலை பாருங்க, தனக்கு வந்த சோதனையிலே அவர் வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தடைபடாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதே மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 24வது வசனம், 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, என்ன ரிக்வெஸ்ட் நீங்க வைக்கிறீங்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனம் எவ்வளவு ஆழமா பதில் சொல்லுது பாருங்க. ஏதோ கடமைக்காக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. ஐயா சொல்லிட்டாரு காலையில இருந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம பேசுறோம்னு தெரியாம, என்ன ஜெபிக்கிறோம்னே தெரியாம, எதை கேட்கிறோம்னு சொல்லி தெரியாம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. நம்ம ஜெபத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம கேட்கிற காரியம் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இருக்கணும். ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஜெபம். ஜெபம் திரும்ப நம்ம மடியில வர்ற மாதிரி அவிசுவாசமா இருக்கக்கூடாது. நிறைய இடங்களிலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யாம கடந்து போயிட்டார், அந்த இடத்தை விட்டு இருக்கும். ஏன்னு சொல்லியும் அங்க அர்த்தம் எழுதி இருக்கும்.
அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் அவிசுவாசமாய் இருந்ததினால அங்கே ஆண்டவரால என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சொன்னார், மலையை பார்த்து பெயர்ந்து போ, தள்ளுண்டு போ சொல்லி சொன்னாலும் அது தள்ளுண்டு போகும். எந்த பிரச்சனைக்காக நாம செபிக்கிறோமோ அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. நம்மை போல பாடுள்ள மனுஷன் 3 நாள் மழை வரக்கூடாதுன்னு சொல்றாரு. 3 நாளா? 3 வருஷம் வரல. திரும்பவும் மழை வரணும்னு சொல்றாரு, வருது. சொல்லுங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவரே, நான் யுத்தம் முடிச்சு திரும்பி வர்ற வரைக்கும் நடுவானிலே சூரியன் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. சூரியன் நிக்குது. நம்முடைய வேதாகம பரிசுத்தவான்கள் எவ்வளவு உறுதியாய் செபித்தார்கள், அந்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார்கள். ஜெபம் சும்மா கடமைக்காக, பார்மாலிட்டிக்காக, நடக்குமோ நடக்காதோ என்கிற இருமனம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செபிக்க கூடாது. ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து செபிக்க வேண்டும். நம்முடைய வைராகியம், நம்முடைய உறுதியான நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அந்த காரியத்தை நடத்தி முடிக்கும். அது கர்த்தராலே ஆகும். இல்லையா? அதனால நாம் ஏறெடுக்கிற ஜெபம் முதல்ல பார்த்தோம், ரெகுலாரிட்டி. ஜெபத்துல எப்படி இருக்கணும்? ரெகுலரா செபிக்கிற ஜெபம் இருக்கணும். அதுவும் அதிகாலையில செபிக்கிற ஜெபம் இருக்கணும். தேவ வல்லமையை நிரப்பிக் கொள்கிற ஜெபமா இருக்கணும். இரண்டாவது காரியம் பார்க்கணும், விசுவாசத்தோடு செபிக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் அவிசுவாசமான ஜெபம் பதிலை கொண்டு வராது. யாக்கோபு புத்தகத்துல சொல்கிறது, ஆகிலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை கேட்கணும். ஞானத்தை குறித்து எழுதி இருக்கிறது. ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால், 1ஆம் அதிகாரம், உங்களில் ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் யாருக்கு சொல்லுங்க, கொஞ்சம் கேளுங்க, வசனத்தை கேளுங்க. விசுவாசத்தோடு கேட்கிற யாவருக்கும். கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்காத மாதிரிலாம் கிடையாது. 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புத்தகத்துல அந்த வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்துல, அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டவர்களாய். அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாய் செபித்தார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், 2-3 பேர் ஒரு மனமா கூடி ஒரே மனதை உடையவர்களாய், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் எங்க கூடி செபிக்கிறீர்களோ அங்க ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும். அதுதான் கணவன் மனைவியினுடைய இணைப்புல கூட நீங்கள் சரீரங்கள் 2 இருந்தாலும் உங்கள் மனம் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது. நம்ம சிந்தையும் அவர் சிந்தையும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம அந்த பூமியில கேட்டுக்கொள்வது எதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம வேற சிந்தையா, அவர் சிந்தையை புரிஞ்சிக்காம நம்ம சுய சிந்தையா நம்ம செபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிப்பது இல்லை. அதான் சொல்றேன், ஏக சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏக சிந்தை. ஏக சிந்தைனா ஒரே சிந்தை உள்ளவர்கள். நாம் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் செபிக்க வேண்டும். நம்ம ஒரு காரியம் நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கிற காரியமாக இருந்தாலும் இதை அவர் அக்செப்ட் பண்ணுவாரா, அதுல எந்த விதமான தீமையும் இல்லையா என்பதை நாம் முதல்ல நிர்ணயம் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு விரோதமாக செபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பதில்லை. ஒரு குடும்பத்தை கெடுக்கிற ஜெபங்களை, ஒரு மனுஷனை கெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பதில்லை. நம்மை வெற்றி கொள்ள வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம பத்தி மட்டும் தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தவங்களை குறை சொல்லியோ அடுத்தவங்க மேல குற்றம் சுமத்தியோ செபிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. அவர் பழிவாங்குதல் அவருக்குரியது. அவரே என்ன பண்ணுவார்? பதில் செய்வார். அதை அவர் பார்த்துக்குவாரு. நம்ம செபிக்க வேண்டியது, ஆண்டவரே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக எழுதுகிறான், செபிக்கலாம். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அவனை சாகடிச்சிருங்க, அவனை அழிச்சிருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எதிராக இருக்கிறான் அப்படி நம்ம செபிக்க கூடாது. லேவியா சொல்லுங்க, நாம எந்த காரியத்தை குறித்து செபித்தாலும் நம்ம ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பிரியமா இருக்குமா என்கிறதை நாம் அலசி ஆராய்ச்சி ஒரு மனம் உள்ளவர்களாய் செபிக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் செபிக்க வேண்டும். அடுத்த காரியத்துக்கு வருவோம்.
3வது ஒரு வசனத்தை தியானித்து நாம் கடந்து போகலாம். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் அதே 11வது அதிகாரத்திலேயே 25வது வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால், ஏற்கனவே சொன்னேன், அடுத்தவனுக்கு விரோதமா நீ ஜெபிச்சீனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது பாருங்க. அவரே சொன்னாரு, உங்களுக்கு யாதொருவர் பேரிலே ஏதாயிலும் குறை உண்டானால் பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்து உங்கள் சபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்க. இல்லையா சொல்லுங்க. மற்றவரை மன்னித்து விட்டு நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் உன்னை கர்த்தர் மன்னித்து விட்டு அவர் உனக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். மற்றவன் பேரிலே ஏதாயிலும் நாம் குறை வைத்துக் கொண்டு, மற்றவன் பேரிலே ஏதாயிலும் நாம் தவறான எண்ணம் கொண்டு நாம் தேவ சமூகத்தில் வைக்கிற ஜெபத்தை கொடுக்கிற காணிக்கை, இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க காணிக்கை பெட்டி கிட்ட வந்து உன் சகோதரன் பேரிலே குறை உண்டானால் முதல்ல தானே உன்னுடைய சகோதரனோடு நீ என்ன பண்ண போய் ஐக்கியமாக ஒப்புரவாக பின்னாடி வந்து அந்த காணிக்கையை போடு, அந்த காணிக்கையை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற, அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த காணிக்கைக்கான பிரதிபலன் ஆசீர்வாதங்களை அப்பதான் நமக்கு தருவார். இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க என்ன நிலப்பர கொடுத்தாலும் பாஸ்டர் வாங்கிக்குவாரு, சபை வாங்கிக்கோ. நீங்க எவ்வளவு கோபம் உள்ளவர்களாய் கொடுத்தாலும், எவ்வளவு விரோதம் உள்ளவர்களாய் கொடுத்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் கொடுத்தாலும், நீங்கள் ஆண்டவரை அறியாத அந்நிய தேவர்களை வணங்குறவர்களா கொடுத்தாலும் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பாஸ்டர் வாங்கிக்கிறாங்க. ஆனா தேவ சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. யாதொரு பேரிலே ஒரு குறை உண்டானால் முதல்ல அவங்களுக்கு அதை நீங்க மன்னிங்க. அப்போ உங்களுடைய ஜெபங்கள், ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறோம், ஒரு காணிக்கை கொடுக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே, எதையாகிலும் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள, நம்முடைய விருப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க, நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிய, அப்படி அது ஜெயமாகவே முடிய வேண்டும் என்றால் நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊழியத்தில் அவர் பேசின வார்த்தைகளை சொல்லுகிறேன். யாதொரு ஒரு பேரிலே குறை உண்டானால் அதை நீங்க முதல்ல சரி பண்ணிக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பொழுது ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஜெபங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஜெபங்கள் நாம் தேவனோடு உறவாடுகிற உறவை இன்னும் அதிகமாக்குகிறது. ஆண்டவரோடு ஒரு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஜெபம்தான். நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுத்தம் தான். அப்ப ஜெபிக்கிற மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வான். ஆண்டவரோடு நீண்ட நெடிய பயணத்திலும் அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான். தன் வாழ்நாள் முழுவதும் அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான். இடையில எந்த ட்ராக்கும் அவனை கட் பண்ணாது. எந்த பிரச்சனைகளும் அவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது. அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஜெபம் தான் நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் இடம், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு, ஆண்டவரிடத்திலிருந்து பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு தருணம் ஜெபத்தின் மூலமாக. இந்த ஜெபம் அதிகாலையில் ஜெபமாய் இருக்க வேண்டும். தேவ வல்லமை நிரம்பப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும். 2வது அது விசுவாசம் நிறைந்த ஜெபமாய் இருக்க வேண்டும். 3வது மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னித்து ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.